ரைட். இன்னைக்கு நம்ம ரியாக்ட்ல காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ காம்பனன்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போய்ப்போம். இது வந்து லெகசி டாட் ரியாக்ட் ஜேஎஸ் டாட் ஓஆர்ஜி. ஸோ ரியாக்டோட ஓல்டு டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் காம்பனன்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்பனன்ட்ஸ் let you split the UI into independent reusable pieces and think about each piece in isolation. ஸோ சப்போஸ் இந்த பேஜை எடுத்துப்போம். இதில் எங்கே நமக்கு ஒரு டாப்பில் this site is no longer updated ஒரு டாப் பார் இருக்குது. அதுக்கு கீழே நமக்கு நேவிகேஷன் பார் இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே யூஏயாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு காம்பனன்ட். அதாவது இந்த யூஏல ஸ்பிட் த யூஏ இன்டு இண்டிபெண்ட் ரியூசபிள் பீசஸ். ஸோ நமக்கு இங்கே ஒரு நேவிகேஷன் பார் இருக்குது ஹெட்டரில். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் நேவிகேட் ஆகி போகும்போதும் ஒவ்வொரு பேஜ்லையும் இதுக்கான கோடு எழுதாமல் இதை ஒரு காம்பனண்ட் எழுதிட்டு நமக்கு தேவையான இடத்துல ரியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் காம்பனண்ட் கிளாஸ் காம்பனண்ட் ரெண்டு இருக்குது. ஃபங்க்ஷன் காம்பனண்ட் ஒன்று இல்லை, நார்மல் ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரியே அதில் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம ஜேஎஸ்எக்ஸ் சின்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஜேஎஸ்எக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் காம்பனண்ட் இருக்குது. அதே மாதிரி நியூ டாக்குமெண்டேஷன் போனாலும் நமக்கு காம்பனண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கேலரி காம்பனண்ட் ரெண்டரிங் 3 ப்ரொஃபைல் காம்பனண்ட். இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட். ஸோ இங்கே நம்ம ஒன்றும் பண்ணலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு காம்பனண்ட். ஜேஎக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் எலமெண்ட் ரெண்டர் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே கேலரி காம்பனண்ட்டில் 3 ப்ரொஃபைல் காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட். இப்போ நம்ம வந்து ரியாக்டில் எப்படி ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் கிளாஸ் காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். நான் வந்து நம்ம ட்விட்டர் பேஜில் ரியாக்ட் ஸ்டார்டான தியரி இந்த பிரான்ச்சாக லோக்கலில் இது பண்ணி ஆல்ரெடி எங்கள் வீட்டிலேருந்து க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். செக் அவுட் அந்த பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிட்டு NPM ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். சர்வர் லோக்கல் நியூஸ் 3000 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே ரியாக்டில் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம போய் ஒரு கிளாஸ் காம்பனண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் சோர்ஸில் காம்பனண்ட்ஸ் நான் ஃபுல்லாக கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபைல் கிரியேட் பண்ணி கிளாஸ் காம்பனண்ட் .jsx நீங்கள் .jsx யூஸ் பண்ணலாம், .js யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். .jsx. ஸோ இப்போ நம்ம வச்சு கிளாஸ் காம்பனண்ட் பிடிக்கிறேன். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் வந்து சோர்ஸ் நான் இவங்க இன்புட் பண்ணிக்கிறேன். இன்புட் ரியாக்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ் காம்பனண்ட்னா அதுக்கான கிளாஸ் யூஆர் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் இந்த நேம் காம்பனண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்குறேன். கிளாஸ் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ரியாக்டோட காம்பனண்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த இடத்துல ரியாக்ட் டாட் காம்பனண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காம்பனண்ட் இடத்துல ரியாக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகும். ஸோ இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஜஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றிக்கிறேன். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம காப்பி ப்ளேஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டரில் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ் காப்பி ப்ளேஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டர் மெத்தடில் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது ரிட்டர்ன் நான் வந்து ஒரு இடத்துல கிளாஸ் நான் சேவ் பண்ணுறேன். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து AppNet.jsல யூஸ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இந்த கிளாஸ் உடனே எப்பவுமே காம்பனண்ட் வந்து ஃபஸ்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது கிளாஸ் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதை நான் வந்து AppNet.jsல இங்கே தான் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நார்மலாக எப்படி ஒரு HTML எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். ப்ரௌசர் போய்ட்டு உங்களுக்கு இங்கே கம்பைல் ஆகிட்டு கம்பைல் ஆகி முடிச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் கிளாஸ் காம்பனண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் இதில் அதே மாதிரி ரிட்டர்னில்
this is a sorry component. அதே மாதிரி இதையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஸோ இது இதை வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டாக கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தா இங்கே கம்பெனி இருக்குது. கம்பெனி வந்து நமக்கு டிசிசி ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த டைமில் ஒரு ஆப்பில் நம்ம கிளாஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ரியாக்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ கிளாஸ் ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர் வந்தது. ஸோ இப்போ வந்து இந்த டிஃபால்ட் கீவேர்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃபால்ட் கீவேர்டு இல்லாமல் நம்ம வெறும் காம்பனண்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கணும் நீங்கள் டேரெக்டாக இங்கே ஃபங்க்ஷனில் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கம்பெனி ஆகுது. ஆனால் ஃபெயில் டு கம்பெனி வருது. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். நம்ம டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன நேமில் வேணாலும் இந்த ஃபங்க்ஷன் கம்பெனி இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணனால நம்ம வந்து இது வந்து நேமோட எக்ஸ்போர்ட் கன்சிடர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரீப்ளேஸ் ஃபுல்லாக நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே நல்லா கம்பெனி ஆயிடுச்சு. கம்பெனி ஆகிடுச்சு. நான் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், நமக்கு நல்லா ஆகிடுது. ஸோ இதே நான் டிஃபால்ட் கீவேர்டு வச்சு நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஸோ நான் அந்த பண்ணிக்கிறேன் பண்ண சார்ஜஸ்லாம். ஸோ இப்போ நான் டிஃபால்ட் கொடுத்தேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே போகிறேன். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் என்ன கொடுத்துருவேன், எஃப்சின்னு கொடுத்துருவேன். அந்த எஃப்சியை நீங்கள் யூஸ் பண்ணுறேன். கம்பெனி ஆகுது. கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஸோ நமக்கு டிஃபால்ட் கீவேர்டு கொடுத்தோம்னா நம்ம அந்த கம்பெனி தான் மற்ற ப்ளேஸில் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன நேமில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நம்ம வந்து டிஃபால்ட் கீவேர்டு இல்லாமல் வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் போடணும். நம்ம எக்ஸாக்டாக என்ன நேம் கொடுக்குறோமோ அது நேமில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதிலே கிளாஸ் காம்பனன்ட்ஸில் நமக்கு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸை ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறது தான் நமக்கு ஹூக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில்